சார் 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 சாரி சார். வாங்க சார். சாரி சார். இல்ல பரவாயில்ல, நான் தான் கவனிக்காம வந்துட்டேன். பரவாயில்ல சார். நல்ல வேலை மேடம் வந்து காப்பாற்றினாங்க. இல்லைனா நான் வந்த வேகத்துக்கு பலமாக அடிபட்டிருக்கோம் சார். மேடம், சாருக்கு லைஃப் கொடுத்துருக்கீங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அடி ஒன்றும் படலையே. இல்ல தீபா, ஐம் ஆல் ரைட். உனக்கு ஒன்றும் அடிப்பு இல்லையே? இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து கவனமா போங்க. தேங்க்ஸ் தீபா, என்னை காப்பாத்துனதுக்காக தேங்க்ஸ். சரி, நான் வரேன். காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச. உன் புருஷன் மேல கேஸ போடணும்னா அவன் உன்னை அடிக்கணும், நீ அவனை அடிக்க வைக்கணும். ஏங்க, இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா? எல்லாரும் சோத்துல உப்பு போட்டு திங்குறீங்களா இல்ல வேற எதுவும் போட்டு திங்குறீங்களா? நானும் போனா போதுன்னு பொறுத்து பார்த்தா தண்ட சோறு திங்குறவங்களுக்கு இவ்ளோ திமிரா? ரோஜா, வார்த்தை அளந்து பேசு. பேசலனா என்னங்க பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? அடிங்க பின்ன என்னங்க? அடுத்தவங்க பொருள்ல கை வைக்கிறது தப்புன்னு தெரியாது? இந்த பொழப்புக்கு பிச்சை எடுத்து திங்கலாம். இப்ப என்ன ஆச்சு? நீ வாழ் கத்திட்டு இருக்க? நம்ம பின்ன என்ன பண்ணுவாங்க? ஃப்ரிட்ஜ்ல எனக்குன்னு நானே வாங்கி வச்ச பால் எடுத்து யாரோ காஃபி போட்டு குடிச்சிருக்காங்க. அது யாருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். டேய், உனக்கு அறிவு இருக்கா? சாதாரண பால் தானே, அதுக்கு இப்படி போய் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? பேசுனா என்னங்க பண்ணுவீங்க? மேல கை வைப்பீங்களா? வைங்க பார்க்கலாம். அப்புறம் தெரியும் இந்த ரோஜா யாருன்னு. ஒரு திருட்டு கும்பலையே வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. பாக்குறதுக்கே அருவருப்பா, கேவலமா இருக்கு. ரோஜா, விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இதான் உனக்கு லிமிட் சொல்லிட்டேன். உனக்கு தேவை பால் பாக்கெட் தானே, ஃப்ரிட்ஜ்ல இருக்க எடுத்துக்க வேண்டியதானே? எனக்கு அது வேணாம், அது நீங்க வாங்குனது. எனக்கு நான் வாங்குன பால் தான் வேணும். ஏய், பால் பாக்கெட் யார் வாங்குனா என்னடி? உனக்கு தேவை பால் தானே? ஏன் இப்படி காலங்காத்தால கழுத்து இருக்கற? யாரு கழுத்து இருக்கறா? நீங்க தான் ஒரு திருட்டு கும்பலை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஏன் கழுத்து இருக்கறீங்க? ஏய், எடி ஓவரா பேசிட்டு இருக்க. ஓடி விட்டா மாமா. ஏய், நீ யாரடி? ஏன் புருஷனை அடிக்க வரும்போது தடுக்கற? உங்களுக்கு ஆசையா இருந்தா என்ன அடிங்க. வேணாம் மாமா, அவசரப்பட்டு கை வச்சிடாதீங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். அக்கா, நீங்க சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் திருட்டு கூட்டம் தான்க்கா. தண்டசோர் திங்கணும்னு கடவுள் கிட்ட எங்களுக்கு வேண்டுதல். அதே மாதிரி நீங்க என்ன திட்டினாலும் கண்டுக்கிறது இல்லைன்னு நாங்க சத்தியம் பண்ணிருக்கோம். நீங்க என்ன வேணா திட்டிக்கோங்க, நாங்க கண்டுக்கிறதாவே இல்ல. மாமா வந்து உட்காருங்க மாமா. டிவில நல்ல ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, அதை மிஸ் பண்ண கூடாது. வாங்க வாங்க சார். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு அவங்க வேணும்னே சண்டை போடுறாங்க சார். இத்தனை நாள் அமைதியா இருந்தவங்க இப்ப ஆவேசம் ஆகுறாங்கன்னா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு சார். யாரோ சொல்லி கொடுத்து அவங்க பேசுற மாதிரி இருக்கு. ஆமா கனகு, அந்த பொண்ணு உன்னை உசுப்பேத்தி அடிக்க வைக்கணும் பிளானோட போயிருக்கு. அதுல நம்ம மாட்டிக்க கூடாது. ஆமாங்க, நேத்து அந்த பொண்ணு 2 மணி நேரமா வீட்லயே இல்ல. அநேகமா அந்த பிரகாஷும் கௌரியும் தான் பார்க்க போயிருப்பா. அவங்க தான் ஏதோ தூண்டி விட்டுருப்பாங்க. சார், இதெல்லாம் அவங்களோட பிளானா தான் சார் இருக்கும். உங்க வைஃப் என்ன வேணாலும் பேசட்டும் சார், நம்ம ரியாக்ட் பண்ணவே கூடாது சார். அப்பதான் உங்க பிளானை நம்ம தோக்கடிக்க முடியும். கரெக்டா சொன்னீங்க கனகா. இனிமே நான் எமோஷன் ஆக மாட்டேன். என்ன சிரிப்பு சத்தத்தையே காணோம். அந்த பயம் இருக்கட்டும். தள்ளி உட்காரு. இந்த பயமும் மரியாதையும் எப்பவுமே இருக்கணும்.
ச்சே. ச்சே. நிம்மதியா ஒரு காஃபி கூட குடிக்க முடியல. எங்க இருந்துதான் இந்த நாத்தம் வருது? ஒருவேளை இந்த பேக்ல இருந்துதானா? ஐயோ, அது ஏன் பேக்? அதான் எலி செத்த நாத்தம் வருது. ஆமாண்டா சாமி. அப்பா, ஒழிஞ்சது நாத்தம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ம், நானே ரொம்ப நாளா அதை தூக்கி போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன கூட கேட்காம அதை நீங்களே தூக்கி போட்டு உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்த உதவியை நாம எப்பவுமே மறக்க கூடாதுமா. தானே உதவி செஞ்ச தானே தலைவி ரோஜா வாழ்க வாழ்க. தானே உதவி செஞ்ச தானே தலைவி ரோஜா வாழ்க வாழ்க. தானே உதவி செஞ்ச தானே தலைவி ரோஜா வாழ்க வாழ்க. மாப்பிள நீங்களும் கோஷம் போடுங்க. ஏன் சொல்லாம தாராளமா மாமா. தானே உதவி செஞ்ச தானே தலைவி ரோஜா வாழ்க வாழ்க. தானே உதவி செஞ்ச தானே தலைவி ரோஜா வாழ்க வாழ்க. ஐயா, கோவப்பட்டு அடிப்பாருன்னு பார்த்தா வாழ்க வாழ்கன்னு கோஷம்ல போடுறாரு. மாமா, ஏன் டென்ஷன் ஆவறீங்க? நம்ம பார்த்த ப்ரோகிராம் வேஸ்ட் மாமா. அக்கா வச்ச ப்ரோகிராம் தான் சூப்பரா இருக்கு. ஆமா மாப்பிள, உங்களுக்கு புத்தியே கிடையாது. நம்ம ரோஜா இருக்க அது மகா புத்திசாலி. அதனாலதான் நியூஸ் சேனலை பாக்குது. அசர மாட்டேங்கிறாங்களே. ஐயையோ. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன கடவுளா நினைச்சு காஃபி அபிஷேகம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் நிதானமா வாயில ஊத்தி இருந்தா. ஐயோ யோ, உனக்கெல்லாம் ரோஷமே வராதா? எங்களுக்கு இல்ல வராது. சரி நீ எழுந்துச்சு வாமா, சட்டையை மாத்திக்கிறேன். நாங்க படிக்கும் போதே ஐ ஜம்ப் சாம்பியன் ஆகும். எங்க கிட்டியவா? அவன் ஸ்கூல்ல படிக்கும் போது ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்ல கப்பு வாங்கி இருக்கிறான். ஐயோ, ஏன் இப்படி எல்லாரும் சிரிக்கிறீங்க? நீங்க என்ன லூசு குடும்பமா? லூசு. ஐயோ, பையன் கூட உங்க மாதிரி இப்படி கண்ணத்துக்கும் சிரிக்காது. எப்ப இப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்களே? உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லையா? என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன கடுப்பேத்துறீங்களா? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாரையும் கீழ்பாக் மெண்டல் ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டுருவேன். சேர்த்து விடு. நான் அங்க சட்டையை கட்டிடுறேன். மாப்பிள நம்மள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்களா? போலாமா? ஐயோ, நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கேன்? யோ, மொசைக்கு தலையா? அவங்களுக்கு தான் அறிவில்ல. நீ வயசுல பெரியவன் தானே?
லூசு கூப்பிட்ட பண்ணி பிசாசு பேய் கழுத அறிவில குரங்கு நிறுத்துங்க அறிவிலையா உங்களுக்குலாம் லூசுங்களா நீங்க அறிவுகிட்ட லூசுங்களா நிறுத்துங்க சிரிச்சிட்டே இருக்கீங்க சொல்லுங்க பரவாயில்லம்மா நீ கூட நல்ல காமெடி பண்ற ஐயோ நான் உங்க எல்லாரையும் அசிங்கமா திட்டிட்டு இருக்கேன்யா இது கூடவா உங்களுக்கு ரோஷம் வரல இப்ப எங்களுக்கு கிடையவே கிடையாது இப்ப என்ன பண்ணுவ 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 ஐயோ, முடியலடா சாமி சொல்லு ரோஜா. என்னால முடியலக்கா டார்ச்சர் பண்றாங்க. என்ன ரோஜா சொல்ற? அவங்க உன்னை அடிச்சாங்களா? அடிக்கலக்கா குரூப்பா சேர்ந்து ஓன்னு சிரிச்சே கொல்றாங்க. என்னால முடியலக்கா. குரூப்பா சேர்ந்து ஓன்னு சிரிக்கிறாங்களா? என்னமாச்சு? அந்த கொடுமையை நீங்களே கேளுங்க. ரோஜா என்னமாச்சு? நீங்க சொன்னீங்கன்னு நானும் எவ்வளவோ வம்பிழுத்து பாத்துட்டேன் மாமா. அதுங்க கோவமே பட மாட்டேங்குதுங்க. சிரிச்சு சிரிச்சு என்ன கொல்லுதுங்க. இந்த கொடுமைக்கெல்லாம் முடிவே கிடையாதா மாமா? அவங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்கன்னு கேஸ போடுங்க. அப்படிலாம் கேஸ் போட முடியாதுமா. இப்ப இவங்க மட்டும்தான் சிரிக்கிறாங்க. நாம அப்படி கேஸ போட்டோம்னா ஜட்ஜு, வக்கீலு, அமீனா, போலீஸ்னு எல்லாரும் சேர்ந்து சிரிப்பாங்கம்மா. அப்புறம் மானமே போயிருமா. என்னம்மா பண்ற? என் நிலைமைய நினைச்சு நானே சிரிக்கிறேன் மாமா. மாமா எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். ஊரை விட்டு வர்றதுக்கு உனக்கு மனசே இல்லையா? ஒரு நாள்ல வரேன்னு சொல்லிட்டு போய் இவ்வளவு நாள் தங்கிட்ட. இடையில ஒரு போன் கூட பண்ணல. நேத்து தான் நிலா சொன்னா நீ போன் பண்ணேன்னு. சாரி பாட்டி, வீட்ல எதிர்பார்க்காம சில பிரச்சனைங்க வந்துருச்சு. அது விஷயமா அலைஞ்சுக்கிட்டே இருந்ததுனால வேற எதுவுமே யோசிக்க முடியல. யார்கிட்டயும் பேசணும்னு கூட தோணல. அந்த அளவுக்கு என்னம்மா பிரச்சனை? நான் நிதானமா இன்னொரு நாள் சொல்றேனே பாட்டி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உன்னை வற்புறுத்தல. உன் பிரச்சனை எல்லாம் சரியாயி நீ நிம்மதியா இருந்தா அதுவே போதும். நீ போய் முகம் கழுவிட்டு வா, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். நிலா எங்க பாட்டி? இவ்வளவு நேரம் நீ வருவியான்னு வாசலே பாத்துட்டு இருந்தா. நீ ஆட்டோல வர்றத பார்த்ததும் மேல ஓடி போயிட்டா. நேத்து போன்ல நல்லா தானே பேசினா, இன்னைக்கு என்னாச்சு அவளுக்கு? ரொம்ப நாள் கழிச்சு பேசுன சந்தோஷத்துல பேசியிருப்பா. நேர்ல உன்னை பார்த்ததும் கோவம் தலைக்கேறிடுச்சு போல. அவளுக்கு வேப்பல அடிச்சாதான் சரிப்பட்டு வரும். பாட்டி பாட்டி இருங்க, நானே அவகிட்ட பேசுறேன். ஹலோ மேடம், இங்க நிலான்னு எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தாளே, அவளை பாத்தீங்களா? அவ என் செல்ல தங்கச்சி மேடம். அவளை மாதிரி பெரியம் காட்டுற ஒருத்திய நீங்க எங்கேயுமே பாத்திருக்க முடியாது. நான்னா அவளுக்கு கொள்ள பாசம். என்ன பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, அவ்வளோ ஏன் நானே கூட என் மேல அவ்வளோ கேர் எடுத்துக்க முடியாது. இந்த அக்காவுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. சூழ்நிலை வந்தா உயிரை கூட கொடுப்பா. ஆனா நான் அவளுக்காக என்ன பண்ணிருக்கேன்? ஊர்ல இருந்து ஒரு போன் கூட பண்ணல. நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக அவ என் மேல கோவிக்கிறது கூட நியாயம்தான். ஆனா என்கிட்ட அவ பேசாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
வேணும்னா அவன் என்ன 2 அடி அடிக்கட்டும், ஆத்திரம் தீர திட்டட்டும். பேசாம மட்டும் இருக்க வேண்டாம்னு சொல்றீங்களா ப்ளீஸ்? அக்கா சாரி நிலா. சாரி சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? உங்ககிட்ட பேசாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாதா? காரணம் என்னன்னு சொல்லிட்டாலம்மா. என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும்க்கா, என்னால ஏத்துக்க முடியாது. என்னையும் உங்களையும் ஒரு பிரச்சனை பிரிக்குதுன்னா அதை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் அதை சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன்ல. உன் பெரியத்தை பார்த்து சில சமயம் சந்தோஷமா இருக்கு, சில சமயம் பயமாவும் இருக்கு. யார் மேலயும் இப்படி கண்மூடித்தனமா பாசம் வைக்காத. அது உனக்கு தான் ஆபத்தா முடியும். பல பேர் அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. என் அக்கா அப்படிப்பட்டவங்க கிடையாது. மத்தவங்க கிட்ட எல்லாம் நான் போல்டா தான் நடந்துப்பேன். ஆனா உங்ககிட்ட என்னால இப்படிதான் இருக்க முடியும். என்ன மாத்த முயற்சி பண்ணாதீங்க. ஏண்டி வந்தது வராதுமா துளசி கிட்ட வம்பு வளர்த்துட்டு இருக்கேன். காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கட்டும். உன் சண்டை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். தூங்குறதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல பாட்டி. ரொம்ப நாள் லீவ் எடுத்துட்டேன்ல, அதனால இன்னைக்கு காலேஜ்க்கு போயே ஆகணும். சரிம்மா, நீ குளிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. நாள்ல இருந்து நீ பாத்துக்க போற. இன்னைக்கு ஒரு நாள் நான் செய்யக்கூடாதா? அக்கா, நீங்க வந்த உடனே சொல்லணும்னு நினைச்சேன். காலேஜ்ல ஒரு பேட் நியூஸும் இருக்கு, ஒரு குட் நியூஸும் இருக்கு. அந்த இடியட் சிவா இருக்கான் தெரியும்ல, அவன் யார் ரெக்கமெண்டேஷனையும் பிடிச்சு மறுபடியும் காலேஜ்ல சேர்ந்துட்டான்க்கா. சரி, அதுக்கு என்ன இப்போ? என்னக்கா இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? அவனை மாதிரி அயோக்கியன்லாம் காலேஜ்ல படிக்க லாய்க்கே இல்லைன்னு டிஸ்மிஸ் பண்ணாங்க. அப்புறம் எப்படி அவனை திரும்பவும் சேர்த்துக்கிட்டாங்க? நாளைக்கு இதை விட பெரிய தப்பு எவனாவது பண்ணுவான், அவனையும் மன்னிச்சு ஏத்துப்பாங்களா? மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்துல ஸ்ட்ரிக்ட்டா இருக்க வேணாமாக்கா? நீ ஏன் நிலா இதுக்கெல்லாம் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? செஞ்ச தப்புக்கு சிவா நல்லா தண்டனை அனுபவிச்சுட்டான். படிப்பை முடிச்சணுங்கிற வைராகியத்துல எப்படியோ போராடி உள்ள வந்திருக்கான். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவனால உங்களுக்கு பிரச்சனை வருமேக்கா. உங்களாலதான் அவன் காலேஜை விட்டு டிஸ்மிஸ் ஆனா. அதுக்கு பழி வாங்க தான் வந்திருக்கேன்னு என்கிட்டயே அவன் தைரியமா சொல்றான். நோக்கம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எப்படிக்கா சும்மா விட முடியும்? சரி, இப்ப அவனை என்ன பண்ணணுங்கிற? அவன் உள்ள வராம தடுக்கணும். அது தப்பு நிலா. மேனேஜ்மெண்டே அவனை சேர்த்துக்குச்சு. அவங்க முடிவை நாம கேள்வி கேட்க முடியாது. அவனால திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்தா அப்ப பாத்துக்கலாம். இல்லக்கா, அது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ற வழியை பாரு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் இல்ல. நீ இதையே நினைச்சு குழம்பிட்டு இருக்கிறது எனக்கு சரியா படல. ஏதோ குட் நியூஸ்னு சொன்னியே, என்ன அது? அத காலேஜ்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஒரு சஸ்பென்ஸா? சரி, 1 மணி நேரத்துல நான் ரெடி ஆயிடுவேன். நம்ம ஒன்னாவே போயிடலாம். ஓகேக்கா. ஹாய் குட்டிமா, எப்படி இருக்க? ஏய், நான் உனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி எவ்வளவு நேரம் ஆச்சு? எனக்கு பதில் அனுப்பணும்னு தோணுச்சா உனக்கு? எனக்காக ஒரு 5 நிமிஷம் கூட ஒதுக்க முடியாதா உன்னால? என்னடா முறைக்கிற? வா போன்னு மரியாதை இல்லாம பேசுறாளேன்னு பாக்குறியா? நீ எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணல, அப்படிதான் நான் பேசுவேன். இப்ப நான் உனக்கு ஒரு புது எஸ்எம்எஸ் அனுப்ப போறேன். அதுக்கு மட்டும் பதில் வரல, நான் பொல்லாதவளாயிடுவேன். தமிழ் இப்ப எப்படி இருக்கான்? ஃபோன் பண்ணீங்களா? விசாரிச்சேன் மேடம். நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. டாக்டர் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போயிருக்காருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தான் ஸ்ட்ரகிள் பண்ணாம ஒழுங்கா சாப்பிட்டுருக்கானா. அவனை அடிச்சதும் நல்லதா போச்சு இல்ல? சில பேர் அடிபட்டாதான் திருந்துறாங்க. யார் சத்யா? துளசியா? ஆமா மேடம். ஓயாம மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கால? ஆமா மேடம், காலையில இருந்து 4-5 மெசேஜ் அனுப்பிட்டா. தமிழ ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா போல இருக்கு. அனுப்புற மெசேஜ் எல்லாம் ரொம்ப ரொமான்டிக்காவே இருக்கு. ஓ, அவ்வளவு லவ்வா? நீங்களும் தமிழ் அனுப்புற மாதிரி ரொமான்டிக்கா ஏதாவது டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிடுங்க. ஐயோ மேடம், நான் எப்படி? எனக்கும் ரொமான்ஸ்க்கு ரொம்ப தூரம் மேடம். அதெல்லாம் எனக்கு வராது. ஹலோ, நான் உங்களை லவ் பண்ண சொல்லல, மெசேஜ் தான் அனுப்ப சொன்னேன். தமிழ் கிட்ட இருந்து மெசேஜ் போகலனா அவ சந்தேகப்படுவா, பயப்படுவா. தமிழுக்கு என்ன ஆச்சோன்னு பிரச்சனையை கலப்புவா. திரும்ப அவனை தேடி இங்க வந்தாலும் வந்துருவா. அப்படிலாம் நடக்க கூடாது. பேசாம அவளுக்கு நீங்களே மெசேஜ் பண்ணுங்க. தமிழ் தான் அனுப்புறான்னு நம்புற அளவுக்கு அடிக்கடி அனுப்பிக்கிட்டே இருங்க. சரிங்க மேடம். தமிழ் ஏற்கனவே அவளுக்கு அனுப்பிச்ச மெசேஜ் இருக்கு. அதை அங்கங்கே ஆல்டர் பண்ணி புதுசு மாதிரி அனுப்பிடுறேன். அவளும் நம்பிடுவா. சரி,
அனுப்பிச்சிருங்க. அப்புறம் தமிழ் நேத்து என்ன சொன்னான்னு சொன்னீங்க? அதான் மேடம், அவன் நம்ம என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொன்னான். டோட்டலா அவன் நம்ம கிட்ட சரண்டர் ஆயிட்டான். நம்ம சொல்றத கண்டிப்பா கேட்பான்ல? கேட்பான் மேடம். அப்ப அவன்கிட்ட சொல்லுங்க சத்யா, நாம என்ன சொல்றோமோ அதை செய்யறத தவிர அவனுக்கு வேற வழி இல்லைன்னு புரிய வைங்க.